இந்த மன்னாவுக்கு ஒரு சைஸ் இருந்தது, ஒரு அளவு இருந்தது. அது கொத்துமல்லி அளவாக இருந்தது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த கொத்துமல்லி அளவாக இருக்கிற இந்த மன்னாவை அவர்கள் ஆளுக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு அளவை குறித்து ஆண்டவர் சொல்றார். ஒரு ஓமர் என்று சொல்லும்போது சுமார் 2 லிட்டர் 200 மில்லிகிராம் என்று சொல்லப்படுகிறது. 2.2 லிட்டர், அதாவது 2 லிட்டர் 200 மில்லிகிராம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த மன்னாவை ஒவ்வொருத்தரும் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு அளவை கொடுக்கிறார், இவ்வளவு எடுத்து நீ சாப்பிடணும்னு சொல்லி. பொதுவாக மருத்துவர்கள் நமக்கு மருந்து கொடுக்கும்போது, இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் டானிக் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அதில் மூடியில் 2 மில்லி 4 மில்லி 5 அப்படிலாம் எழுதப்பட்டு இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, இந்த மூடிக்கு பாதி அளவு நீங்கள் கொடுங்க, 4 மில்லி கொடுங்க அல்லது 2 மில்லி கொடுங்க என்று சொல்லுவார்கள். ஏன் சொல்கிறாங்க? அந்த அளவுக்கு மருந்து சாப்பிட்டால்தான் இந்த குழந்தைக்கு தேவையான சத்து அதில் கிடைக்கிறது. அந்த குழந்தை ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தேவையான பலன் அந்த அளவு அந்த டானிக்கில் மூலமாக குழந்தைக்கு கிடைக்கிறது. ஒரு அளவு சொல்லுகிறார். அப்போ அதில் குறைவாயும் சாப்பிடக்கூடாது, ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது, குழந்தைக்கு ஒத்து வராது. அப்போ ஒரு அளவு இருக்கிறது போல நாமும் நம்முடைய உள்ளான மனிதனிலே ஒரு பலன் கிடைக்கத்தக்கதாக நாம் இந்த தேவனுடைய வார்த்தை என்ற மன்னாவை போதுமான அளவு உட்கொள்ள வேண்டும். நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? காலையிலே எழுந்த உடனே காலண்டரை பார்த்து அன்றைக்குள்ள ஒரு வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து விட்டு அதை வச்சே நாள் முழுதும் ஓட்டணும்னு நினைக்கிறாங்க. சிலர்லாம் சுருக்கமான ஜபம், அது மாதிரி ஒரு வசனம், இது போதாது. மன்னாவை போதுமான அளவு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது வசனத்தை உங்கள் மனம் திருப்தி அடையும் அளவு வாசிக்கிற பழக்கம், அதை தியானிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்தால் தான் குழந்தைக்கு எப்படி அந்த டானிக் மூலம் சத்து கிடைக்குதோ அதே போல் உங்கள் ஆவிக்குரிய மனிதனுக்கு தேவையான சத்து உங்களுக்கு கிடைக்கும்.